ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சர்ப்ரைஸாக வந்து இன்னைக்கு கேக்கு வச்சுருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு பர்த்டே, அதனால வந்து நான் அப்பா பார்க்குறதுக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு அவருக்கு கேக்கு, ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் கொண்டு போய் அவருக்கு கொடுத்து பார்த்துட்டு வரலாம். வந்து அவருக்கு வேலைக்கு கிளம்பணும், அதனால மணி 7:45 ஆயிடுச்சு. அதுக்குள்ளே வரணும். அண்ணன் பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவா, அதுக்குள்ளே அங்கே ரீச் ஆகணும். வாங்க பார்க்கலாம், எங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. கிளம்பி இப்போ பார்த்திங்கன்னா அண்ணன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் தான் வீடியோ எடுத்திருக்கேன். அது போக பார்த்திங்கன்னா எப்பயுமே அம்மா இருக்கிறப்பவும் சரிங்க, நான் எப்போ கிளம்பி போனாலும் என்னென்ன பிடிக்கும்னு சொல்லி பார்த்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாங்குவேன். என் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாக போகிறேங்கிறனால எதுவும் கேட்கல. அண்ணன் பொண்ணு இருக்காங்கிறனால ஐஸ்கிரீம் வாங்கினேன். ஏன்னா அவளுக்கும் பிடிக்கும், அப்பாவுக்கும் கோன் ஐஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் சூடாக வந்து உளுந்த வடை போட்டிருந்தாங்க, அதையும் வாங்கிக்கிட்டேன். ஏன்னு நம்மக்கிட்ட லைவில் ஒருத்தவங்க கேட்டாங்க, நீங்கள் வந்து கோயம்புத்தூர் சொன்னீங்க, அப்பா இங்கே தான் இருக்கிறாரான்னு. ஆமாங்க, நம்ம அம்மா வந்து தவறினக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பா அங்கே இருக்கிறாரு. அப்பாவும் பாட்டி இருந்தாங்க, அதனால் வந்து பாட்டியும் தவறிட்டாங்கங்கிறனால அப்பாவை தனியாக விடக்கூடாதுங்கிறனால அப்பாவை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்பாவுக்கு இது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் மனசே இல்லை. அவர் கோயம்புத்தூர்லேயே பிறந்து வளர்ந்தவருங்கிறனால சுத்தமாக மனசு இல்லாமல் இருந்தார். எங்களுக்காக மாற்றிக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்பா இப்போ வந்து இங்கே தான் அண்ணன் பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறாப்புல. அப்பாவை இங்கே கூட்டிகிட்டு வந்தங்காட்டி வீடு வந்து வாடகைக்கு விட்டுட்டோங்க. அப்பா இருக்க ரூம் மட்டும் விட்டுட்டு மிச்ச வீட்டை வாடகைக்கு விட்டுட்டோம். அப்பா இங்கே தான் எங்களோட இருக்கார். பிரகதி வேற இப்போ டைம் வந்து 8:30 ஆயிடுச்சு. அங்கேருந்து வர்றக்கே டைம் ஓவர் ஆயிடுச்சு. இங்கே பிரகதி என்ன எழுதிட்டே இருக்க? கீயெல்லாம் ஒரு காலத்தில் உன்ன மாதிரி தான் ரொம்ப நிறைய படித்தேன். கிளாஸ் ஃபஸ்ட்டு. ஆமாம், கிளாஸ்லேயே ஒரு ஆள் தானாம்மா. எந்த அளவுக்கு ஓட்டுறீங்க? பிரகதி எழுதிட்டு வேற இருக்கா. அப்பா கூப்பிட்டங்க. நீ எங்கள் அம்மா ஃபோட்டோ பார்க்கலாம். லீலு அழகான தேவதை நிறைய இருக்காடாம்மா. என்ன எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு வந்து நேரத்தில். ஃப்ரிட்ஜில் வச்சிரு. சாப்பிட்டியா காலைல? பிரகதி சாப்பிட்டியா காலைல? எனக்கு வேண்டாம். நான் இங்கேருந்து கிளம்பி போனோன்னே அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமே போயிருந்தேங்க. அப்பா எப்பயும் தினம் காலையில் கூப்பிட்ருவாரு, நான் வரேன்னு சொல்லாமல் இருந்தேன். அண்ணனுக்கு மட்டும் சொல்லியிருந்தேன். பார்த்தா அப்பா வாக்கிங் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அண்ணங்கிட்ட கூப்பிட்டு சொன்னேங்க. அதுக்கப்புறம் அண்ணன் வந்து கம்பெனிக்கு போய் கம்பெனி நீக்கி விட்டு அதுக்கப்புறம் அப்பாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. தாத்தா இப்போ வரைக்கும் கேக் வெட்டினதே இல்லை, அதனால தாத்தா கேக்கு தான் வாங்கிட்டு வந்தோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி. அதுக்கப்புறம் கேக் வெட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணேங்க. அப்பா இப்போ வரைக்கும் கேக் வெட்டினதில்ல. எங்கள் அம்மாவுக்கு கூட நான் கேக் கரெக்டாக கூப்பிட்டு வெட்டிட்டேன். இப்போ அப்பாவுக்கு முதல் தடவை வெட்ட ஜம்மன் இருக்கிறாரு. அண்ணி வாங்க, இங்கே வா. பிரகதி நீங்கள் நீ போ, நான் எடுக்கிற வீடியோ. அப்பாக்கு இது எத்தனாவது பிறந்தநாள்ப்பா? 65 இருக்கீங்களே, கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்க. இதோட 65வது பிறந்தநாள் எங்க அப்பாக்கு. சரி, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே.
பிரகதிக்கு வா. எப்படி கசமசன்னு போட்டு குத்துறாங்க கேட்க. இருங்க, நான் எடுத்துக்கிறேன். இருங்க. சாப்பிட்டு எடுத்துக்கிறேன். அப்பா கூட்டு. அப்பா கூட்டுமா? First அண்ணன். ரெண்டு பேருமே சாப்பிடுங்க ஒண்ணா. சுகர் இருக்குல்லப்பா. என்ன இந்த நேரத்துல தான் ஞாபகப்படுத்துவீங்களா? நீ குடு. எங்க பிரகதி? பிரகதி வாசாமி ஏன்மா எங்க போன? சூப்பரா இருக்கு கேக்கு. அவளுக்கு வா சரி. ஃப்ரெஷ் பண்ணி ஒரு நிமிஷம். கத்தியும் உடைச்சிச்சா? அந்த அளவுக்கா? அப்பாக்கு பலம் இல்லைன்னு குளவி. நான் கொஞ்சம் அம்மா குத்திட்டேன். நீ முட்டை வைக்கணும். அப்படியே பிரயத்தின் பெருசா வேற அக்கா தான் கொஞ்சம் ஊட்டி. கேக் நல்லா இருக்கா? நல்லா கேக் சூப்பர். சப்பா அப்படியே வா. நான் வாங்கிட்டேன். நான் தான் ஃபர்ஸ்ட். இல்ல ஒழுங்கா வாங்க. இதுல எடுங்க. எடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் எங்கள் அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம். என்ன ஸ்ரீநிதி ஒரு ஆள் தான் மிஸ்ஸிங்கு. ஸ்ரீநிதி காலேஜ் போயிட்டா பிள்ளைங்க. நல்லங்க பாப்பியா. பிரகதி போ. ஆமாம் வாங்க நீங்க. போசம். அந்த பக்கம். ஏய் நீ எழுதுனதெல்லாம் வந்திருக்கு. குடுமா. இது வந்து அப்பா எப்பயுமே வந்து வேட்டி தான் வந்து லுங்கி தான் வந்து நிறைய யூஸ் பண்றாரு. அதனால கலர்ல வந்து அவருக்கு ஒயிட் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் அப்பாவுக்கு ஷர்ட் வாங்கி கொடுத்துருந்தேங்க கிஃப்டாக. அதுக்கப்புறம் அண்ணன் பொண்ணும் ரெடியாகி கிளம்பிட்டாளுங்க. அவள் டைம் ஆயிடுச்சு. அவளுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் சீக்கிரமாக வந்து கேக் வெட்டுறதுக்காக வந்தோம். அப்புறம் அப்பாவுக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்பா கூட பேசிகிட்டு இருந்தேன். எப்பயுமே எங்கள் அம்மா கூட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். இப்போ இங்கே இருக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா. அடுத்தது இப்போ அப்பா. ப்ளஸ் பாயிண்ட்டு கம்பெனியே நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை இருக்கு. சரி சார். சரிங்க. சாப்பாடு எப்படி குப்பெல்லாம் கரெக்டா இருக்கு. தயிர் மட்டும் கிடையாது. கேமராமேன் ஆகிட்டீங்களாப்பா? நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அண்ணன் பொண்ணு பிரகதி வந்து ஸ்கூல் கிளம்பிட்டாளுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு அண்ணி வந்து அரிசி பருப்பு சாப்பாடு செஞ்சுருந்தாங்க, சமைச்சு கொடுத்துருந்தாங்க. அதுவும் முட்டைக்கோஸ் பொரியல் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் உட்காந்து கொஞ்சம் நேரம் நாயும் பேசிகிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஆனால் அண்ணன் கம்பெனியில் எல்லாத்துக்கும் வேலையெல்லாம் ஓர்சல் பண்ணி விட்டு வந்துட்டாப்புல. சூப்பராக இருக்குப்பா, ஜம்மன் இருக்கு. சரி ஓகே, கரெக்டாக எடுத்திருக்கேண்ணா, சந்தோஷமாக இருக்குது. லீலாமா பின்னாடியே ஜாலியாக ஒரு 2 பேரும் புருஷனும் முண்டாட்டியாக பார்த்துட்டு இருக்கீங்க. பாய் 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 பாய். சட்டை உங்களுக்கு ஜம்முன்னு இருக்கு. அவர் கலருக்கு சூப்பராக இருக்கு.
ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. என்னென்னா இன்றைக்கி அப்பா கூட வந்து கேக் வெட்டி ரொம்ப சந்தோஷமாக அண்ணா அண்ணி எல்லாத்துக்கூடயும் பார்த்துட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் வந்து இதில் எங்கள் அம்மா ஒரு ஆள் தான் ரொம்ப மிஸ்ஸிங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பார்த்திங்கன்னா எப்படி பேசிக்குவாங்கன்னா, அம்மா வந்து மாமான்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் வந்து இடையில 2 பேர் பேயின்னு பேசிக்குவாங்க. அது நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஒரு காலம்னு வைங்களேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வர வழியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு தீர்ந்துருச்சு. சரின்னு சொல்லி வாங்கலான்ட்டு வந்தோம். அழகழகாக இருந்துச்சு. மீன் தொட்டிக்குள்ளே வைக்கலாமான்னு டபக்குன்னு இவர் இங்கே பாரு ஒரு நிமிஷம்னு திரும்பினாரு. எனக்கு ஷாக் ஆகிட்டேன். பார்த்தா மலைப்பாம்புங்க. மலைப்பாம்பெல்லாம் வளர்க்குறக்கு வச்சுருப்பாங்களா அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த நாய் வந்து ரொம்ப நம்மளை கூட்டிகிட்டு போங்கிற மாதிரியே கெஞ்சிட்டு இருந்துச்சு. நம்மளுக்கு அவரோட பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டாக இருந்துச்சு. அதனால அவரை திரும்பவே இல்லை, டாட்டா சொல்லிட்டு வந்துட்டோம். என்னம்மா போயிட்டு வந்துட்டியா? அப்பா போய் திருப்தியாக பார்த்துட்டு வந்துட்டேன். வீடியோ வரும், அடுத்தடுத்த வீடியோ வரும், லாங் வீடியோ வரும். கண்டிப்பாக பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. இப்போ டைம் 11 மணி ஆயிடுச்சு. நல்லா திருப்தியாக அப்பாவை பார்த்து சூப்பராக கேக்லாம் வச்சுட்டு அப்பாவுக்கு செலவுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து கேக் வெட்டிட்டு சந்தோஷமாக பேசிட்டு சாப்பிட்டு வந்தாச்சுங்க. இந்த டைம் 11 மணி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.